இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சுடக்கு தக்காளி தான் பார்க்க போறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுடக்கு தக்காளி. இதை இந்த மாதிரி பறிச்சு நாம வந்து அடிச்சோம்னா தப்புன்னு சவுண்டு கேட்கும். அதனாலதான் இதை வந்து சுடக்கு தக்காளின்னு சொல்றாங்க. இந்த தக்காளி வந்து நம்ம வந்து சாப்பிடவும் செய்யலாம். பச்சையா சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கசப்பா இருக்கும். நல்லா பழுத்தாச்சுன்னா இது ரொம்ப நல்லா பழுக்கல, இருந்தாலும் நல்லா பழுத்தாச்சுன்னா இந்த மாதிரி இன்னுமே கொஞ்சம் எல்லோ கலர் ஆகும். இந்த பழத்தை நம்ம சாப்பிடலாம். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சுடக்கு தக்காளி பத்தி நிறைய ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா வந்து இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் டப்பால அடைச்சு நிறைய ரூபாய்க்கு விக்கிறாங்க. இதுல வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கிறனால இதுக்கு வந்து நல்ல காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருப்போம். ஆனா ரீசெண்ட் டேஸ்ல எல்லாம் நான் 1-2 ரீல்ஸ் என்ன பாத்துட்டு இருக்கேன்னா இதெல்லாம் இப்ப கிடைக்கிறது இல்ல, முன்ன மாதிரி கிடைக்கிறது இல்ல, இது வந்து அழிஞ்சிட்டு இருக்கு, சுடக்கு தக்காளி வந்து அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய அனுபவத்துல அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இங்க பாருங்க எவ்வளவு செடி நிக்கின்னு பாருங்க, இங்க எல்லாம் நிக்கி. இதே மாதிரிதான் தோட்டத்துல அங்கங்க நிறைய செடிகள் நின்று நாங்க வந்து செடியெல்லாம் நடும்போது வெட்டிட்டு நடுவோம். இது பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த வீடியோக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நாங்க வந்து வெட்டாம விட்டிருந்தோம். இந்த கீரை வந்து அழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி யாரும் தோட்டத்தை எல்லாம் நல்லா வெட்டி மறிச்சு வேலை பாக்குறது கிடையாது. ஒன்னே களை கொல்லி அடிச்சு களை செடியா வெட்டிடுவாங்க, இல்லைன்னா வந்து மேலோட்டமா களை செடியை மட்டும் வெட்டிட்டு போகும்போது இது வந்து வராது. நம்ம வந்து மண்ணை நல்லா வெட்டி மறைச்சு வைக்கும் போது அதுல கொஞ்சம் ஈரப்பதமும் இருந்தாச்சுன்னா நமக்கு இந்த விதைகள் எல்லாம் பகிர்வதில் பறவைகள் ரொம்ப முக்கிய இடம் இருக்கு. அந்த பறவைகள் மூலமா எல்லாம் வந்து தானா ஈஸியா வளரக்கூடிய ஒண்ணுதான் இந்த சுடக்கு தக்காளி. இன்னைக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் வித்துட்டு இருக்கிற இந்த சுடக்கு தக்காளி நாளைக்கு நம்ம ஒரு சந்தையிலயும் விற்பனைக்கு வந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராச்சும் இந்த சுடக்கு தக்காளியோ இல்ல கீரையோ சாப்பிட்டு பயனடைஞ்சிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சுடக்கு தக்காளி தான் பார்க்க போறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுடக்கு தக்காளி. இதை இந்த மாதிரி பறிச்சு நாம வந்து அடிச்சோம்னா தப்புன்னு சவுண்டு கேட்கும். அதனாலதான் இதை வந்து சுடக்கு தக்காளின்னு சொல்றாங்க. இந்த தக்காளி வந்து நம்ம வந்து சாப்பிடவும் செய்யலாம். பச்சையா சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கசப்பா இருக்கும். நல்லா பழுத்தாச்சுன்னா இது ரொம்ப நல்லா பழுக்கல, இருந்தாலும் நல்லா பழுத்தாச்சுன்னா இந்த மாதிரி இன்னுமே கொஞ்சம் எல்லோ கலர் ஆகும். இந்த பழத்தை நம்ம சாப்பிடலாம். அதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சுடக்கு தக்காளி பத்தி நிறைய ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா வந்து இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் டப்பால அடைச்சு நிறைய ரூபாய்க்கு விக்கிறாங்க. இதுல வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கிறனால இதுக்கு வந்து நல்ல காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருப்போம். ஆனா ரீசெண்ட் டேஸ்ல எல்லாம் நான் 1-2 ரீல்ஸ் என்ன பாத்துட்டு இருக்கேன்னா இதெல்லாம் இப்ப கிடைக்கிறது இல்ல, முன்ன மாதிரி கிடைக்கிறது இல்ல, இது வந்து அழிஞ்சிட்டு இருக்கு, சுடக்கு தக்காளி வந்து அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய அனுபவத்துல அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இங்க பாருங்க எவ்வளவு செடி நிக்கின்னு பாருங்க, இங்க எல்லாம் நிக்கி. இதே மாதிரிதான் தோட்டத்துல அங்கங்க நிறைய செடிகள் நின்று நாங்க வந்து செடியெல்லாம் நடும்போது வெட்டிட்டு நடுவோம். இது பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த வீடியோக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நாங்க வந்து வெட்டாம விட்டிருந்தோம். இந்த கீரை வந்து அழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி யாரும் தோட்டத்தை எல்லாம் நல்லா வெட்டி மறிச்சு வேலை பாக்குறது கிடையாது. ஒன்னே